இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க போறீங்க. இந்த ஒரு ரீசன், இந்த ஒரு காரணம் மேபி எதனால அப்படின்றது உங்களுக்கு தெரிய போகுது. ஸோ பார்த்துருவோம். ஃபியூ மினிட்ஸ் ஜென்ரல் ரீடிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பிக்கப் ஆயில போகலாம். நீங்கள் தெரிஞ்சிக்காத ஒரு விஷயமாக இருக்கலாம். ஒரு நபருடைய முடிவுகளில் வேறொரு பக்கம் இருக்குது. இந்த கார்டு ரொம்ப ஸ்பெஷலான்னு தெரியல, பிகாஸ் நான் முன்னாடி எடுக்கிறப்பவுமே இதுதான் கொஞ்சம் ஹைலைட் ஆச்சு. பார்ப்போம். உங்களுடைய நபர், இந்த இந்த ஸ்பெஷல் நபர் உங்க லைஃப்லன்னு சொல்லுவீங்கல்ல, ஏன் என்னாச்சு? ஏன் பேசல? ஏன் கண்டுக்காம இருக்காங்க? ஏதனால குழப்பங்கள்? நீங்க நினைக்கக்கூடிய ஒரு விஷயமா, ஒரு மற்றவங்க சொல்லி கொடுத்துட்டாங்க, என் மேல பிடிக்கல, இன்ட்ரெஸ்ட் இல்லை, அந்த மாதிரி நீங்க நினைச்ச ஒரு விஷயங்கள் அப்படின்னு நீங்க பார்த்த விஷயங்கள் தானே நம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஆனா இந்த பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க இப்ப என்ன ஒரு விஷயம் நம்புறீங்களோ அதுதான் அவங்க சொல்லி நம்ப வச்ச மாதிரி இருக்கு. ஆனா சீக்கிரட்லி நிறைய ஒரு ரகசியங்களும் தெரியுது. இவங்களுக்கு இப்போ ஒரு புதிய பாதை, ஒரு நியூ லைஃப் எனக்கு வேணும். எனக்கு இப்போ பழைய லைஃப்ல நான் எல்லாமே பார்த்துட்டேன், எனக்கு பிடிக்கல, எனக்கு போர் அடிக்குது, எனக்கு புது லைஃப், புது அனுபவங்கள் வேணும், அது எனக்கு கிடைக்கணும். அதனால நான் எந்த ஒரு விஷயம் சாக்ரிஃபைஸ் பண்ணினாலும், யார் இழந்தாலும் எதை இழந்தாலும் எனக்கு கவலை கிடையாது. இந்த நபர் உங்களை மட்டும் இழக்கல, உங்களோட சேர்த்து வேற ஒரு பர்சன்ஸுமே இழந்திருக்க மாதிரி தான் இருக்கு. ஒரு சில பர்சன்ஸ் ஒரு சில விஷயங்களும் சேர்த்து தான் இழந்திருக்காங்க. ஆனா அதை பத்தி அவங்க ஆரம்பத்துல அந்த முடிவை எடுக்கிறப்போ எந்த விதமான ஒரு வருத்தமும் கிடையாது. நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, பிடிவாதமா நின்னீங்க, எவ்வளவோ விஷயங்கள்ல பொறுத்து சாக்கு தப்பே பண்ணலைனாலுமே பண்ணேன்னு ஏத்துக்கிட்டீங்க. ஆனா அப்பவுமே தெரிஞ்சுமே அவங்களோட அந்த முடிவுல மாற்றங்கள் இல்லாததுனால நீங்க அழுதிருந்தாலும் சரி, நீங்க என்ன ஒரு விஷயம் செஞ்சிருந்தாலும் அது அவங்களுக்கு பெருசாவே தெரியல. நீங்க புரிஞ்சிருப்பாங்க, அவங்க ஒரு சில டைம் கேட்டிருப்பாங்க, அந்த டைம்ல உங்களை புரிஞ்சிருப்பாங்க, ஓகே புரிஞ்சுக்க தான் டைம் கேட்குறாங்க அப்படின்றபடி நீங்களும் அந்த டைமிங்கை கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதிலிருந்து உங்களை ஆஃப் பண்றதுக்கும் சரி வெளி வரத்துக்குமான டைமிங் தான் அதை அடுத்திருக்க வாய்ப்புகள் அதிகம். அண்ட் அண்ட் அந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு ரொம்ப கியூரியஸா இருக்குது. ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வங்கள் இருக்கு. அதாவது இவங்க பார்த்தீங்க அப்படின்னா எதுலையுமே எப்பயுமே எந்த உறவாக இருந்தாலும் சரி, எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அதில் நிலையா நிக்கிறதே கிடையாது. அடுத்துன்றது இருக்கும், ரொம்ப கியூரியஸா இருக்கும். அதுவே இந்த விஷயமே உங்களுக்கு ரொம்ப லேட்டா தான் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு சில பேருக்கு இன்ன வரைக்கும் தெரியவும் இல்லை இவங்க உண்மையிலே இந்த மாதிரியான கேரக்டர். நீங்க வேணும்னு கேட்கக்கூடிய இந்த நபர் இவங்களோட கேரக்டரை நீங்க புரிஞ்சிக்கவே இல்லை. ஆரம்பத்திலிருந்து மேபி உங்களுக்கு முன்னாடியே ஒரு சில ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்கலாம், அவங்களுக்கு எக்ஸ் அந்த மாதிரியான ஒரு சில ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்கலாம், கதைகள். அதுல என்ன பண்ணாங்களோ அதே தான் உங்களுக்கும் பண்ணியிருக்க வாய்ப்புகள் அதிகம். ஆனா நீங்க அவங்க சொன்ன பொய்களை மட்டும் நம்பி இருப்பீங்க. ஓகே, அவங்க கிட்ட அப்படியான நம்ம நல்லா கரெக்டாக தான் பாசம் கொடுக்குறோம், நம்மக்கிட்ட நம்ம மாறிடுவாங்க, நம்ம மாற்ற முடியும், நீங்கள் பண்ண தப்பு உங்களால் அந்த நபரை மாற்ற முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ட்டை எடுத்து இந்த இந்த இதுக்குள்ள அவ்வளோவா நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க. ஆனால் அது அவங்கள என்ன பண்ணாலும் மாற்ற முடியாதுங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் எல்லாம் அடிப்பட்டதுக்கு அப்புறம் தெரிஞ்சிருக்கிறீங்க. அது எதையுமே அவங்க சொல்லவே இல்லை. ஒரு சில பேருக்கு இன்னும் வரைக்கும் நீங்கள் அவங்க அவங்க போனதுக்கான ஒரு உண்மையான ரீசனே தெரியாம உட்காந்துருக்கீங்க. உங்க மேலதான் தப்புன்ட்டு உட்காந்துருக்கீங்க, இல்ல வேற ஒரு தேர்ட் பர்சன் மேலதான் தப்புன்ட்டு உட்காந்துருக்கலாம். பட் ஆனா இது ஒரு முக்கியமான ஒரு ரீசனாக இருக்கு. இது ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. அதாவது அதிகம் இன்னும் வேணுங்கிற ஒரு ஒரு விஷயம் இருக்கு. இப்ப இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் எவ்வளவு கொடுத்தாலும் சாட்டிஸ்ஃபை ஆகாத ஒரு பர்சன்.
நீங்க எவ்வளோ கொடுங்களேன், ஒரு 100க்கு ஒரு 100க்கு 200% வந்துட்டு நீங்க கொடுங்களேன் அன்பு, அப்பயுமே திருப்தி அடைய மாட்டாங்க. இன்னும் வேணும், இன்னும் வேணும், ஓகே எனக்கு வேற இடத்துல இருந்து வேணும் அப்படின்றபடி வந்து இருப்பாங்க. ஒரு வேற விஷயம் செய்யலாம், எதுலையுமே அந்த திருப்திங்கிறது இல்லை. அதுதான் வந்து முக்கியமான ஒரு ரீசன் அவங்க இந்த பாண்டிங் விஷயத்திலேயே. ஆனா இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க லைஃப்ல ஒரு மொமெண்ட் வந்திருக்கலாம், அவங்களோட கெரியரா அவங்க எதிர்காலமா இல்ல நீங்களான்ற ஒரு கேள்விகள் வந்திருக்க வாய்ப்பு இருக்கும். எங்கேயாவது அந்த வாய்ப்புகளோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் அந்த இடத்துல நடந்திருக்கு சீக்கிரட்டா. அதில் அவங்க அந்த வந்த வாய்ப்பு, அந்த கெரியர், அந்த அவங்களோட மற்ற லைஃப், அதுதான் முக்கியம், அதுக்கு எஸ் சொல்லிட்டு மற்ற எல்லாத்துக்கும் நோ சொல்லியிருக்காங்க. இவங்க உங்க விஷயத்துக்கு மட்டும்தான் வந்து இப்படி பண்ணாங்கங்கிறத தாண்டி உங்களோட சேர்ந்து ஒரு சில விஷயங்களுக்கு அவங்க நோ சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. ஆனா ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த மாதிரி ஆசையை காட்டி அவங்கள டைவர்ட் பண்ணது வேற யாரோ ஒரு நபரா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. நீ இதுல இருந்து வெளியே வா, இதுல இருந்து முன்னுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு டைவர்ட்டும் பண்ணியிருக்காங்க தான். ஸோ அது வேற ஒரு நபரும் தான் இருக்காங்க. ஆனா வந்து இவங்களை ஒரு பாசிட்டிவான ஒரு டைவர்ஷன்ல கொண்டு போயிருக்கலாம். உங்க மேல குறை சொல்லிட்டு உங்களை ஒரு இது பண்ணிட்டு இவங்களை உங்ககிட்ட இருந்து பிரிக்கிறத தாண்டி, நீ இதுல இருந்தா முன்னுக்கு வரமாட்ட, நீ வெளியில வா, உனக்கு திறமை நிறையா இருக்கு, நீ நல்லபடியா வந்துட்டு வாழணும், நல்லா இன்னும் சம்பாதிக்கணும், அப்படி இப்படின்னு இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆசைகளை வந்து ஏற்றி விட்டுருக்க மாதிரி தான் இருக்கு. அதாவது இவங்க நல்லா இருக்கணும், இவங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல தான் வந்து அந்த அட்வைசஸே இவங்களுக்கு வந்திருக்கும். ஆனா நீங்க வந்துட்டு ஓகே உங்க 2 பேரையும் பிரிக்கிறதுக்கு உங்களை பத்தி தப்பா சொல்லியிருப்பாங்க, இப்படி அப்படின்னு ஒரே பார்வையில பாத்தீங்கன்னா சைலண்டா டிஃப்ரெண்டாக உங்களுக்கு தெரியாம நிறைய மறுபக்கங்கள்ங்கிறது இருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல. அதுல பாதி விஷயங்கள் தான் உங்களுக்கே தெரியும், அதுவுமே வந்துட்டு ஒரு தெளிவு இல்லை. ஆனா சொல்லாத விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு இருக்கு. ரெண்டு ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அந்த டைம்ல. ஈவன் வந்துட்டு இந்த சண்டைகள் நடக்கிறப்ப அதுதான் அந்த ஆப்ஷன்ஸ்ல தான் வந்து அவங்க புதுசா வந்ததை எடுத்திருக்க வாய்ப்பு இருக்கு. உங்களை விட்டுட்டாங்க அந்த இடத்துல. சரி, இது என்ன அப்படின்னா அந்த நபர் இது வந்து ஒரு ஒரு பாதிக்கு மேலே வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஒன் சைட் லவ் மாதிரி போயிருக்கும். ஆரம்பத்தில் இருந்த அந்த ஒரு பேஷன் போக போக அது ஒன் சைட் லவ் மாதிரி போயிருக்கும். உங்களுக்குமே உங்க பார்ட்னர் இந்த பர்சன் திடீர்னு நல்லா பேசுவாங்க, அப்புறம் பேச்சு அப்படியே குறைச்சிட்டே வந்திருப்பாங்க. ஒரே ஐடியாலாம் பண்ணலை, இவங்க ரொம்ப தெளிவான ஆளு. ஒரே ஐடியாலாம் ஒரு சில பேருக்கு ஒரே ஐடியாலாம் வந்து ஸ்டாப் பண்ணாம கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டே வந்திருப்பாங்க. அண்ட் தென் ஒன் டே அப்படின்றபடி வந்துட்டு அவங்க கொண்டு போயிருப்பாங்க. ஆனா உங்ககிட்ட இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் பண்ணிட்டு உங்களை தான் நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க, உங்களை பத்தி யோசிப்பாங்க அப்படின்னா யோசிச்சிருக்க சான்சஸ் இருக்கு. ஆனா அதை தாண்டி அவங்களோட புது வாய்ப்பை பத்தி அதுக்கு என்ன பண்ணலாங்கிற ஒரு விஷயத்தை பத்தி தான் அதிகமா பேச்சுகள் போயிருக்கு. ஆனா உங்ககிட்ட இருந்தவங்க வேற ஏதோ ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு ரியாக்ஷன்ஸ் எதிர்பார்த்திருந்த மாதிரி இருக்கு. ஏதோ ஒரு விஷயம் அப்படி பண்ணுனா நீங்க என்ன மாதிரி வேற மாதிரி ஏதாவது ரியாக்ட் பண்ணுவீங்களா, உங்களோட ரியாக்ஷன்ஸ்ல ஏதாவது வித்தியாசமா இருக்குமா, அது மாதிரி இல்லை நீங்க கண்டுபிடிக்கிறீங்களா? ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் அவங்க ட்ரை பண்ண மாதிரி இருக்கு. ஆனா அது உங்களுக்கு தெரியவே இல்லை இன்ன வரைக்கும். பட் ஆனா அவங்க நினைச்சபடியான ஒரு விஷயங்களை நீங்க பண்ணவே கிடையாது. ஸோ ஒரு சைலண்டா ஒரு டெஸ்டிங் மாதிரி கூட பண்ணியிருக்க வாய்ப்புகள் இருக்கு இங்க. ஓகேங்களா? உங்ககிட்ட சொன்ன காரணங்கள் ஒண்ணு, ஆனா மறைச்ச நிறைய விஷயங்கள் இருக்கு. இவங்களுக்கு யாரோ வேற ஏதோ ஒரு ஃபைனான்சியலி ஹெல்ப் பண்றேன்னு ஏதோ ஒரு ஹோப் கொடுத்துருக்கலாம். இந்த நபருக்கு பார்த்தீங்கன்னா வேலை விஷயத்திலோ இல்லை பணம் ஃபைனான்சியலியோ இல்லை வேற எதுலயோ வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கும், இருந்திருக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ அதுக்கு உதவி செய்யறேன்ற மாதிரி யாராவது டைவர்ட் பண்ணி விட்டுருக்கலாம். ஸோ அப்படி உதவி செய்யணும் அப்படின்னா அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், உங்களுக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்புக்கும் அவ்வளோக்கும் கொடுக்கக்கூடாது.
ஸோ தெர் வாஸ் அ சீக்ரெட் டீல் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கும். ஒரு சில பேருக்கு இது வந்து ஏதோ ஒரு 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 கைண்ட் ஆஃப் சீக்ரெட் டீல்ஸ் மாதிரியான ஒரு மெசேஜஸுமே இங்கே வருது. ஆனால் வந்து இந்த இடத்துல என்ன அப்படின்னா, அவங்களோட பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதுக்கு மேலே இந்த 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 உறவில் வந்துட்டு வேற எதிர்காலமே இல்லையே, அவங்களாலே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, உங்களாலே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. ஸோ எனக்கு வழியில் வேறு ஹெல்ப் கிடைக்குது, நான் அதை யூஸ் பண்ணுறேனே, உங்களுக்கும் வந்துட்டு நல்ல லைஃப் இருக்கும். இது மாதிரி ஒரு ஒரு ரீசனே இல்லாமல் ஏதாவது ஒரு ஒரு அதாவது ஒரு ஒரு வேல்யூவே இல்லாமல் ஏதாவது ஒரு ரீசன் அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் நடந்த நிறைய விஷயங்கள் உங்கள் இதுக்கே வரல. நிறைய கான்வர்சேஷன்ஸ், நிறைய மெசேஜஸ். இந்த நபர் ஒரு கட்டத்துக்கு மேலே ஃபோனை மறைச்சி வைக்கிறது, இந்த மெசேஜஸ் எல்லாத்தையுமே சீக்கிரட்டாக வச்சுக்கிறது, அந்த மாதிரி வந்து இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் அந்த 2 வாய்ப்பில் அவங்களுக்கு கிடைச்ச ஒரு விஷயத்தில் 2 வாய்ப்பு வந்துச்சுன்னா ஏன் 2மே அவங்க பேலன்ஸ் பண்ணியிருக்கலாமே அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்குள்ள இருக்கலாம். ஆனால் அவங்களால அது 2த்தையும் பேலன்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த நீங்கள் ஒரு பக்கம் அவங்க வேணுங்கிற ஒரு டிமாண்ட் வச்சாலும் அவங்க சைடில் வேற ஒரு ஹெல்ப் பண்ணுற பர்சனுமே ஒரு டிமாண்ட் இருக்குல்ல. ஸோ வேற புது வந்த வாய்ப்புலையுமே ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு எது வந்து இப்போ ரொம்ப முக்கியம்? புதுசாக வர்றது தான். பார்ப்போம். ஆனால் அது ரொம்ப நாளாக நடந்த ஒரு சைலண்ட் மூவ் மாதிரி தாங்க இருக்கு. ரொம்ப நாளாக அப்படியே அமைதியாக இருந்து பண்ணிட்டு எல்லாம் செட் ஆனதுக்கப்புறம் ஒரு விஷயம். ஆனால் இந்த இடத்துல உங்கள் கூட எனக்கு ஒரு விஷயம் என்ன தெரியுமா வருது, உங்கள் கூட இருக்கிறவங்க யாரோ ஒருத்தவங்களுமே, இது வந்து ஒரு சில பேருக்கு கண்டிப்பாக பொருந்தும், உங்கள் கூட இருந்த யாரோ ஒருத்தவங்களுமே வந்து அவங்களுக்கு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்க மாதிரி தான் இருக்கு. மேபி அவங்களுக்கு உங்களை பிடிக்காம இருக்கலாம், அவங்களுக்கு நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது, நீங்கள் ஹாப்பியாக இருக்கக்கூடாதுன்ற மாதிரியான ஒரு பொறாமை, ஒரு போட்டி பொறாமை மாதிரி இருக்கலாம். ஸோ உங்கள் கூட உங்களோட எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுக்கறது, அவங்களுக்கு வந்துட்டு மறைமுகமாக சப்போர்ட் பண்ணுறது, உங்களோட வீக்னஸை சொல்கிறது, ஸோ எந்த டைமில் எப்படி பண்ணுறதுன்ற ஒரு ஐடியாஸை கொடுக்கறது. ஸோ அந்த மாதிரி ஒரு உங்கள் சைடில் இருந்து ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் போயிருக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் எவ்வளவோ விஷயங்கள், நிறைய நிறைய ஒரு ட்விஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு பாண்டிங் இது. இப்போ உங்களுக்கு நடந்த நிறைய விஷயங்கள்ல நீங்க ஒரு பார்வை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைடை மட்டும் பிளேம் பண்றீங்கன்னா கிடையாது, உங்க சைட்ல ஏதோ ஒரு நடந்திருக்குது. உங்களுக்கு பிடிக்காதவங்களை நீங்க கவனிக்காம விட்டுட்டீங்களோ? ஏன்னா ஐ கேன் சே சம் சீக்ரெட் ஐஸ் அப்படின்றது இந்த இடத்துல இருக்கு. ஒரு மறைமுகமான ஒரு 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 சீக்ரெட்டா வந்து எல்லா விஷயத்தையும் பார்த்து இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கறது அப்படின்றபடி இருக்கு. சரி, உங்களுக்கு வந்து டிவைன் சொல்ற விஷயம் என்ன தெரியுமா, சம்டைம்ஸ் நீங்க உங்களையும் சரி அண்ட் இட் மே பி லைக் இந்த இந்த பாண்டிங்ல நீங்க மிஸ் பண்ண விஷயமே அதுதான். ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்கள பத்தி யோசிச்சீங்களே தவிர உங்களை பத்தி யோசிக்கவே இல்லையே. உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன அப்படின்ற ஒரு பாயிண்டே இங்க வரவே இல்லை. அதுதான் வந்து பிரச்சனையா இருந்திருக்கு. உங்களை சுத்தியுமே என்ன நடக்குதுன்னு கவனிக்கல, யார் அந்த ஒரு ஸ்பை மாதிரிங்கிறதும் கவனிக்கல, அவங்க சைடில் அவங்க கொடுத்த ஹிண்ட்டையுமே கவனிக்கல. ஸோ இது எல்லாத்துக்கும் ரீசன் வந்து உங்கள் மைண்டு தெளிவாக இல்லை. நீங்கள் ஒரு கரெக்டான சாய்ஸஸ் வந்துட்டு மேக் பண்ணணும், ஒரு சாய்ஸ் கரெக்டாக எடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டு தெளிவாக அந்த மாதிரி அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் முடியும். ஆனால் அது இல்லாததுனால தான் இன்ன வரைக்குமே அந்த நபர் வேணும், அந்த நபர் தான் இருக்கீங்களே தவிர ஸோ ஹர்ட் ஆயிருக்கீங்கிற பாயிண்டே காணமே. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆகணும், ஓகேங்களா? ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இன்னுமே ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் போக வாய்ப்புகள் இருக்குதான்னா சான்சஸ் எதிர்பார்க்கலாம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு உங்களை சுற்றி என்ன நடக்குதுங்கிறத பாருங்க. யார் அந்த ஐஸ், எந்த விஷயத்துக்காக வந்து அந்த ஒரு ஐஸ் இருக்கு உங்க மேலே.
அண்ட் யாரு கூட அதிகமாக க்ளோஸாக எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் பகிர்றீங்க. சரி, இந்த ரிலேஷன்ஷிப் சம்மந்தமாகவும் சரி, யாருக்கும் நீங்கள் ஓவரான ஒரு இடத்த கொடுத்தீங்க அப்படின்னா பி கேர்ஃபுல். ஒரு சில பேர் இந்த சூழ்நிலையில் தலையில ஏறி ஆடணும்னு நினைக்கிறாங்க. கேர்ஃபுல்லாக இருங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு தெளிவு வந்தாதான் முடியும். அந்த தெளிவுக்கு யூ நீட் அ பிரேக். பார்ப்போம், நம்ம பிக்கப் ஆயில போயிட்டு வேற என்ன மெசேஜஸ்லாம் வருதுங்கிறத பார்க்கலாம். ஸோ பைல் நம்பர் 1க்கு வந்து நான் இந்த பர்கர் ஷாப்னர் கொடுக்குறேன். பைல் நம்பர் 2க்கு வந்து இந்த பிங்க் கலர் ரிங்கு. பைல் நம்பர் 3க்கு வந்துட்டு இந்த எல்லோ கலர் ஸ்கெட்ச் பென்னா கொடுக்குறேன். ஸோ 3 பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பைலுக்கு மேலே தாராளமாக பார்க்கலாம். 3 பைலு பார்க்கறனாலும் எஸ் பார்க்கலாம். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். லேட் ஆகும்னா வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுங்கள். பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்து பார்த்துருவோம். பைல் நம்பர் 1. சரி, இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு ஒரு தேடல்கள்ங்கிறது இருக்கக்கூடிய ஒரு கேரக்டராக இருப்பாங்க. ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். அடுத்து என்ன, ஒரு ஆசைகள், அந்த கியூரியாசிட்டி, ஒரு ஆர்வம் சொல்லுவோம்ல. ஸோ அதெல்லாமே ரொம்ப அதிகம். இப்போ உங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கும்ல. ஸோ நிறைய விஷயங்கள் இப்போ பேசாமல் நோ கான்டாக்டில் இருக்கலாம். இல்லைன்னா நிறைய லைக் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு இருந்தும் இல்லாதபடி இருந்திருந்தாலும் எந்த இடத்துலையுமே வந்துட்டு இப்போ உங்களை பற்றி அவங்க யோசிக்கிறாங்களா அதிகமாக அப்படின்னா யோசிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் கம்ப்ளீட்டாக முழுமையாக கிடையாது. இப்போ இதுக்காகவே உட்காந்து யோசிச்சு கஷ்டப்படுறது அப்படின்றபடியெல்லாம் கிடையாது. ஒரு கொஞ்ச நேரம் யோசிக்கிறது, அதுக்கப்புறம் வாட் இஸ் நெக்ஸ்ட், அடுத்து என்ன அப்படின்ற ஒரு விஷயம் தான் அவங்களுக்குள்ளார இருக்கு. அவங்க வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க. இப்போ அவங்க வந்து ஒரு பிலீவ் பண்ணுறாங்க, நமக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது, ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம போகணும் அப்படின்றபடி ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு ஒரு இருக்கு. ஆனால் அது ஆசை ஓகே, பட் அந்த பர்சனுக்கு பேராசைங்கிறது ஒன்று இருக்கு. அதே மாதிரி ஓவரான நம்பிக்கை, ஓவர் கான்ஃபிடென்ட், நான் நினைச்சா முடியும், ரொம்ப ஆசைப்படுறத தாண்டி ரொம்ப படுறது தான் வந்து பெரிய விஷயம். இன்ஃபேக்ட் அது ஒரு சில பேருக்கு தெரியும். பைல் நம்பர் 1 அது நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறப்பவுமே மேபி உங்களுக்கு தெரியும் அவங்க கிட்ட இந்த மாதிரி ஒரு சில விஷயம் இருக்குன்னு. பட் ஆனால் அது நீங்கள் ஒன்று மாற்ற ட்ரை பண்ணியிருக்கலாம், இல்லை அது பெருசாக எடுத்துக்காமல் இருந்திருக்கலாம். பட் அது அவங்க வந்து விடவே கிடையாது. ஆனால் அதே மாதிரி இந்த பர்சனுக்கும் உங்களுக்கும் வந்துட்டு ஒரு சில விஷயம் இருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்குள்ள ஒரு சில நீங்கள் இது வரைக்குமே நல்ல விஷயங்களை மட்டுமே பார்த்துட்டு வந்திருப்பீங்க பைல் நம்பர் 1. ஏன்னா உங்களோட இந்த உறவே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பியாக ஒரு ஜாலியாக கனெக்ட் ஆனதாக மோஸ்ட்லி இருக்காது. அவங்க ஒரு பிரேக்கப்ல இருந்து வந்திருப்பாங்க, இல்லை வேற ஏதோ ஒரு தனிமை, இல்லை லோன்லினஸ், ஏதாவது ஒரு விஷயம். நீங்கள் உங்களோட லைஃப்பில் ஒரு பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வருவீங்க, இல்லை அந்த பிரச்சனைகள் இருந்த டைம்லையா இருக்கும். ஸோ இது வந்து அந்த 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 ஒரு சேடாக இருக்கக்கூடிய டைமில் கிடைச்ச அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அது லவ்வாக மாறி இருக்கும். அப்படி தான் இருக்குமே தவிர ஸோ அவங்கள பற்றி முழுசாக தெரிஞ்சோ, உங்களை பற்றி முழுசாக ஒரு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சோலாம் இந்த பாண்டிங் ஃபார்ம் ஆகியிருக்கிறது கஷ்டம்.
ஓகேங்களா. ஒரு சில பேருக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்து ஆகியிருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்க அவங்க காமிச்ச அந்த அன்பு, பாசம், அந்த பாசிட்டிவ் சைடை மட்டுமே பார்த்துட்டீங்க. அவங்களோட நெகட்டிவ் அப்படின்றத நீங்க நிறைய விஷயங்கள் லேட்டாக தான் உங்களுக்கு தெரியுது. இது உங்களுக்கு மட்டும் கிடையாது, இது மற்றவங்களுக்கும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பர்சனுக்கு ஒரு பயங்கரமான ஒரு கர்மாங்கிறது ஒரு விஷயம் அவங்க தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்க. அது அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே வருது. அப்போ இவங்க எந்த ஒரு உறவுல வந்துட்டு இருந்தாலும் சரி, அது கொஞ்ச நாட்கள் தான் இருக்குங்கிற மாதிரி இருக்கும். இது இப்போ வேற யார்கிட்டயாவது பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கூட அதுவுமே வந்துட்டு ஒரு ஷார்ட் டேர்ம்ல தான் இருக்க மாதிரி இருக்கு. ஸோ ஏன்னா ரெண்டு விஷயம், ஒன்று இவங்களோட அந்த கார்மிக் விஷயம்னால, கார்மிக் இருக்கிறதுனால இவங்க எதுலையுமே நிலையா நிற்க முடியாது. ஸோ ஒரு நிலையான ஒரு லவ், அன்புங்கிறது இவங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு அந்த ஓவரான அந்த ப்ராக்டிக்கல், அந்த ஆர்வம் இருக்குல்ல, அடுத்துன்னு போகக்கூடிய ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல, அது அவங்களை எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் எதுலையுமே வந்துட்டு முழுமையாக வந்து ஈடுபடவே விடாது. ஸோ இதில் உங்கள் பிரச்சனை அவங்க பிரச்சனைங்கிறதெல்லாம் தாண்டி, இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கிறத தாண்டி இதெல்லாம் நிறைய விஷயங்கள், இதெல்லாம் இன்னொரு பக்கங்களாக இருக்கு. அது எதுவுமே நீங்கள் தெரிஞ்சுக்காம இருக்கீங்க. ஓகேங்களா. உங்களுடைய இந்த ஸ்டோரி இருக்குல்ல, இந்த லவ் ஸ்டோரி இருக்குல்ல, இதிலே வந்துட்டு தெரியாத பக்கங்கள்ங்கிறது நிறைய இருக்கு. ஓகேங்களா. இவங்க ஒரு எமோஷ்னலான ஒரு டைப்பா இருப்பாங்க. எமோஷ்னல் அவைலபிளா இருப்பாங்க, எப்பயுமே அவைலபிளா இருப்பாங்க. ஏன்னா ஒரு டைம் அவங்க இருந்திருக்காங்க. உங்களுக்கு எமோஷ்னலா அவங்க தேவைங்கிறப்போ ரொம்ப அவைலபிளா இருந்திருப்பாங்க. ரொம்ப கூட இருந்ததுனால நீங்க அப்படி நினைச்சிருப்பீங்க. நீங்க கஷ்டப்பட்டா, சோகமா இருந்தா யாரு துணைக்கு வராங்களோ இல்லை, இவங்க வருவாங்க, கூட நிற்பாங்க. பட் ஆனா இவங்க எமோஷ்னல் தான், ஆனா அதை விட ப்ராக்டிக்கலான ஒரு பர்சன்கிறதே உங்களுக்கு இன்னும் வரைக்கும் ஒரு சில பேருக்கு தெரியாது. இன்ன வரைக்கும் வந்துட்டு தெரியாம தான் உட்காந்துருக்கீங்க. நிறைய நிறைய விஷயங்கள் அவங்க மறைச்சிருக்கதா வாய்ப்புகள் அதிகம். பைல் நம்பர் 1, இவங்க லைஃப்ல என்னைக்குமே வந்து கோல்டு ரிலேட்டடாகவே தான் போவாங்கங்க. ஓகேங்களா. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு எப்பயுமே ஏதாவது ஒரு விஷயம் செட் பண்ணி அதை நோக்கி போய்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் இவங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி எமோஷனல் டைப் எல்லாம் கிடையவே கிடையாது. இவங்க எப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு வந்து உதவி செய்யணும், அன்பு காட்டணும்னா ஓவரா காமிப்பாங்க. இருக்கிறது எல்லாத்தையும் ஒரேடியா கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்ததுன்னு போயிட்டே இருப்பாங்க. அப்படிதான் இவங்க இருப்பாங்களே தவிர பேலன்ஸுங்கிறது வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் உங்ககிட்ட. ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பேசுவாங்கங்கிறத தாண்டி சமாளிக்க தெரியும். நல்லாவே சமாளிக்க தெரியும். அந்த அந்த ஒரு விஷயம் வந்து எங்க பழகுனாங்களோ இல்லை அது அவங்களோட கேரக்டராவோ கூட இருக்கலாம். அந்த சமாளிக்கிற விஷயங்கள் தான் வந்து பெரிய இது. அண்ட் அதே சமயம் வந்துட்டு நீங்க ரொம்ப இமோஷனலா இருக்கிற டைம்ல எப்படி சொன்னா நீங்க கம்முன்னு இருப்பீங்க. இன்ன வரைக்கும் அவங்களுக்காக நீங்க வெயிட் பண்றீங்க, ஒரு பதிலை தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஆனா அவங்க அந்த பதிலை கொடுக்குற இடத்துல இல்லையே. அவங்க தேடுதல் வேற எங்கேயோ இல்லை போய்கிட்டு இருக்குது. ஏன் எனக்கான பதில் வரல, ஏன் எதுவுமே வந்து நடக்கல, நான் அவ்வளோ மெசேஜ் அனுப்பிச்சேனே, நான் அவ்வளோ கால் பண்ணனே, சரி பிளாக்ல இருந்திருந்தா கூட தெரியாமையா போகும், ஏதோ ஒரு வழியில் நான் போடுற நீங்கள் போடுற எஃபோர்ட்ஸ் தெரியாமையா போகும். இதெல்லாம் நீங்கள் யோசிப்பீங்க. அவங்களுக்கு தெரியாமல் கிடையாது, ஒரு சில பேருக்கு தெரியும். ஆனால் அவங்களோட விருப்பம் இப்போ வேற விஷயத்தை நோக்கி போயிடுச்சு. ஒரு சில பேருக்கு அதை அவங்க கண்டுக்காமையே போய்கிட்டு இருக்கிறாங்க அடுத்ததுன்னு. ஓகேங்களா. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பர்சனலி டிவைன் சொல்கிற விஷயம் என்ன தெரியுமா, இவங்களோட நீங்கள் இன்னும் இருக்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட லைஃப்பில் அந்த பாசிட்டிவ்ங்கிற ஒரு விஷயம் போயிடும். லிமிட்டிங் பிலீவ்ஸ் வந்துடும். லிமிட்டிங் பிலீவ்ஸ்னால் என்னது, உங்கள் மைண்ட் செட்டு குறுகிரும். ஓகே, நம்ம வந்து இனி ஃப்ரெஷ்ஷாக ஒரு லைஃப்பை தொடங்குறோம், இனி நம்ம எல்லா பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் எல்லாமே இந்த பர்சன்லேருந்து எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டு ஒரு நியூ லைஃப், ஒரு நியூ ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நம்ம போகிறோம் அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்கு வந்துச்சுன்னு வைங்களேன். அதோடு சேர்த்து சரி இப்போ நம்ம அந்த புது ரிலேஷன்ஷிப்புன்னு நம்ம போனோம்னா அவங்களும் இதே மாதிரி இருந்தாங்கன்னா என்ன பண்ணுறது,
அவங்களும் இதே மாதிரி ஏமாற்ற மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? மறுபடியும் நம்ம ஹர்ட் ஆக மாட்டோம்னு என்ன நிச்சயம்? ஸோ இந்த இடத்துல உங்கள் மைண்ட் அப்படியே வந்து குறிக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். அந்த நம்பிக்கைங்கிறது போயிடும். ஸோ இந்த பாண்டிங், இந்த ரிலேஷன்ஷிப்பில் இன்னும் இருக்க எதிர்பார்க்க இந்த ஒரு விஷயம் அப்படியே உங்கள் மைண்டை வந்து மாற்றி விட்டுரும். ஓகே, ஸோ பயல் நம்பர் 1க்கு வந்துட்டு ஆல்ரெடி ஒரு சில விஷயங்களை வந்து நீங்கள் வேற வழியில் யோசிச்சு பாருங்களேன். இப்போ ரொம்ப இந்த குறுகின மைண்ட் செட்டாகவே நீங்கள் இந்த இது விஷயமா பார்க்குறீங்க அப்படின்னா அது உண்மை கிடையாது. நிறைய விஷயம் தெரியாமல் இருக்கு. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பயல் நம்பர் 1. பயல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பயல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்த்துருவோம். பயல் நம்பர் 2, ஆனால் உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்துட்டு இந்த பிகினிங்கில் வந்து அது ஆரம்பித்தப்போ அது ஸ்டார்டிங் அந்த இது இருக்குல்ல, அந்த டைம்லலாம் ஒரு நல்ல ஒரு பாண்டிங்காக ஆரம்பித்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒரு நிறைய ஹோப்போட ஒரு ஜென்யூனான ஒரு ஃபீலிங்ஸ் அப்போ வந்திருக்கலாம். ஆனால் என்ன அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அதை கொண்டு போன விதங்களில் எந்த பிளானிங்கும் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே கோ வித் த ஃப்ளோ மாதிரி அப்படியே போயிட்டே இருந்திருக்கலாம். ஒரு டைம் வர்றப்போ நம்ம டிசைட் பண்ணிக்கலான்றபடி. ஸோ ஒரு பிளானிங்கே இல்லாமல் போன ஒரு பாண்டிங்காக இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஆனால் ஆரம்பத்தில் இருந்த ஃபீலிங்ஸ் வந்து ஓகே தான், கரெக்டு தான். பட் ஆனால் என்னன்னா ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்தப்போ அவங்களோட லைஃப் வேற. அது போக 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 அவங்களுக்குள்ள நிறைய ப்ரையாரிட்டிஸ் வர ஆரம்பிச்சிருக்கும். நிறைய ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறது, ஒரு பொறுப்புகளாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், அது எல்லாமே அது போக போக வந்ததுனால தான் அவங்களுக்கு இப்போ எதை நான் வந்து முக்கியத்துவம் கொடுப்பேன், எதுக்கு ப்ரையாரிட்டிஸ் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பேலன்ஸ் அந்த இடத்துல வந்திருக்கும். ஸோ அங்கே இருந்து தான் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸுங்கிறதே வந்திருக்கலாம். மேபி இவ்வளோ நாள் டெய்லியும் டெக்ஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க, டெய்லியும் பேசிகிட்டே இருந்தது குறைய ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு பிளானிங்கே இல்லாமல் போனது பாண்டிங்காக இருக்கலாம். ஆனால் ஒரு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கும். அவங்களுக்கு பிடிச்சிருக்கா அவங்களன்னா பிடிச்சிருக்க வாய்ப்புகள் இருக்கும் பிகினிங் அந்த இதுலலாம். ஆனால் நீங்கள் கேட்குற அந்த தொடர்ந்து பேசணும், அந்த தொடர்ந்துங்கிற ஒரு விஷயம் தான் வந்து அவங்களால முடியாதது. ஓகேங்களா, நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு என்ன ஒரு விஷயம் வேணும்னு கேட்குறீங்களோ அது அவங்களால கொடுக்க முடியாது. ஸோ நீங்கள் தான் எல்லாமே அப்படின்றபடி ஆரம்பத்தில் இருந்திருப்பாங்க. ஆனால் அது போக போக உங்களுக்கே எப்படி இருக்கும்னா, நான் ஸ்பெஷலாக தனியாக தெரிஞ்சேன், இப்போ நான் எல்லாத்துலேயும் சேர்த்து ஒன்றா அப்படின்னு நீங்களே ஒரு பார்வை பார்த்துருப்பீங்க. பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னோட ப்ரியாரிட்டிஸ் வேறு. எனக்குன்னு ஒரு சில பொறுப்புகள் இருக்குது, அதையும் நான் பார்க்கணும். ஸோ அந்த மேஜர் பிரச்சனையே வந்து ஆரம்பத்திலிருந்தே ஆரம்பிச்சிருக்குது. கோவத்தால் சொன்ன நிறைய விஷயங்கள் இங்கே பிரச்சனையாக இருக்குது. உண்மையிலே பிரிவுகள்ங்கிறது நீங்கள் இது காரணம் அது காரணங்கிறத தாண்டி கோவத்தால் சொன்ன வார்த்தைகள்லாம் நிறைய வந்து பிரிவுக்கான ஒரு ரீசனாக இருக்கும், இன்னைக்கு வெறுப்புக்கான ஒரு ரீசனாக இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, உங்களை பற்றி அவங்க நினைக்கிறாங்களா? இப்போ நீங்கள் அவங்கள பற்றியே நினச்சிட்டே இருக்கீங்க, உங்கள் மைண்டு எங்கே சுற்றினாலும் சரி, எத்தனை பேர் உட்கார வச்சு உங்களை டைவர்ட் பண்ணினாலும் சரி, திரும்ப மறுபடியும் அவங்க கிட்ட தான் போகுது. ஆனால் அதே மாதிரி அவங்களும் வந்து உங்களவே நினச்சிட்டு இருக்காங்களா அப்படின்னு நினச்சிங்கன்னா கிடையாது. அவங்க மைண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களை சுற்றிக்கிட்டே இல்லை, எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் வந்து இருக்கு. ஆனால் ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த பர்சன் வந்து அவங்க லைஃப்பில் வந்து சாய்ஸஸ் இருக்குல்ல, அந்த சாய்ஸஸில் அவங்களோட லைஃப்பில் எனக்கு எது நிலையாக நிற்கும். ஏன்னா அவங்க ரொம்ப தெளிவான ஒரு கால்குலேஷன்ஸ்லாம் பண்ணியிருக்கலாம். லைஃப்பில் நமக்கு எது வந்து நிரந்தரமாக வரப்போகுது, எது தெளிவாக நிற்க போகுது, எது நம்மளை காப்பாற்ற போகுது. அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு சில மற்ற பீப்புள்
அண்ட் வேலை, அந்த பணம், அந்த மாதிரி விஷயங்கள்ல தான் அதிகமான ஈர்ப்பு இருக்கு. இந்த இமோஷன்ஸ், இந்த விஷயங்கள் மட்டும்தான் வாழ்க்கைன்னு இல்லை, இதை தாண்டி நிறைய இருக்கு. நம்ம அதை கவனிப்போம். அவங்களே அவங்களோட ஓன் எமோஷன்ஸ் அப்ப சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ எது கடைசி வரைக்கும் வருங்கிறது, ஏன்னா உங்களோட விஷயங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய சண்டைகள் நடந்திருக்கும், நிறைய வார்த்தைகள் ஷேர் ஆயிருக்கும், நிறைய இடங்கள்ல அந்த நபருக்கு ஒரு ஹோப்பே இல்லாதபடி ஆகியிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க புரிய வைக்க எவ்வளவோ ட்ரை பண்ணீங்க, அவங்க புரிஞ்சுக்கிட்டது என்னமோ வேற. ஸோ இதுல இருந்தோம்னா நம்ம இன்னும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்போம், இதை விட்டு வேற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கலாம், ப்ரையாரிட்டிஸ்ங்கிறது மாறி இருக்கு. இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஏதோ ஒரு போட்டி சைலண்டா போகுது அவங்க சைடில். இப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு இந்த நேம் ஃபேம்னு சொல்லுவோம்ல, ஏதோ ஒரு இப்போ என்னோட பேர் டேமேஜ் ஆகக்கூடாது, இந்த ரெப்புடேஷன், அந்த ஃபேம் எல்லாம் சொல்றோம்ல, ஸோ என் பேர் எங்கேயுமே டேமேஜ் ஆகக்கூடாது. அப்போ பேர் டேமேஜ் ஆகக்கூடாது அப்படின்னா அதுக்கு என்ன விஷயங்கள் பண்ணணும்? ஃபர்ஸ்டே உங்ககிட்ட இருந்து வெளியே வரணும். அவங்க ரொம்ப அதுலலாம் எல்லாம் கால்குலேஷன் பண்ணி யோசிச்சுட்டு எல்லாம் எடுத்த முடிவு தான். இந்த ஒன்று திடீர்னு எடுத்த முடிவுகள் கிடையாது. ஆனா அதே மாதிரி அவங்களுக்கு அவங்க சைடில் யாருக்கிட்டயோ ஏதோ ஒரு போட்டிகள் மாதிரி இருக்கு. லைஃப்ல ஒரு சக்சஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னு நினைச்சபடி இருக்கு. அண்ட் அதே மாதிரி இப்படியே உட்காந்துக்கிட்டே இருந்தோம், இதே விஷயத்தையே நம்ம இதே டிராமாஸே நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா லைஃப்ல ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம லவ் ரிலேஷன்ஷிப் எல்லாம் எப்போ வேணாலும் லைஃப்ல கொண்டு வந்துக்கலாம். ஆனால் இதெல்லாம் கிடைக்கிற சான்சஸ் கஷ்டம். ஸோ அவங்க ரொம்ப ப்ராக்டிக்கலாக தெளிவாக தன்னோட லைஃப் எங்கே, ஃப்யூச்சர் எங்கங்கிறத சைலண்டாக இப்போ உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்தாலும், இப்போ நீங்கள் உங்ககிட்ட நார்மலாக பேசுகிறாங்க, பேசி முடிச்சுட்டு ஃபோனை வச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவங்கள பற்றி தான் நினச்சிட்டு இருப்பீங்க. அந்த ஃபோனில் பேசின அந்த 1 மணி நேரம் பேசுனீங்கன்னா அந்த 1 மணி நேரம் பேசின விஷயங்கள் நினச்சி சந்தோஷப்படுவீங்க. ஆனால் அவங்க அடுத்து என்ன, அடுத்து நம்ம லைஃப்பில் என்ன பண்ணணும், என்ன செய்யணும், அவங்க சைடில் இருக்கக்கூடிய பீப்புள் எல்லாத்தையும் போட்டு உட்காந்துக்கிட்டு கம்பேர் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நிறைய நடந்திருக்கு. ஆனால் அதுதான் நீங்கள் மேபி டிஸ்டன்ஸில் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா கூட இருந்தாலும் சரி அவங்க மனசுக்குள்ளே இருக்கிற எந்த விஷயமுமே ரகசியமாக தான் இருக்கும். அவங்க உங்க ஃபேஸுக்கு நேராக ஒரு 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 எக்ஸ்பிரஷன் கொடுப்பாங்க, ஆனால் அது வேற, மனசுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் வேற. இது உங்க கூட பேசிக்கிட்டே இருந்த டைம்லலாம் நடந்த விஷயம்தான், அது எதுவுமே தெரியல உங்களுக்கு. சரி, உங்களுக்கு நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா சைலண்டாகவே இந்த ரிலேஷன்ஷிப் மேலேயே கோபம், வெறுப்புங்கிறது இடையில இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க லைஃப்ல இதுக்குள்ளார அதிகமாக இருக்க 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 என்னோட எதிர்பார்ப்புகள், என்னோட மற்ற லைஃப், மற்ற விஷயங்களை பூர்த்தி செய்யவே முடியல. ஏன்னா மேபி இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு சில பேருக்கு பிளான்டே இல்லாமல் அமைஞ்சிருக்கலாம். அந்த நபர் ஏதோ ஒரு கோலை நோக்கி போய்கிட்டு இருந்திருப்பாங்க, அதுக்கு இடையில திடீர்னு ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்திருக்கலாம், இது திடீர்னு ஒரு ஃபார்மான ரிலேஷன்ஷிப்பாக இருந்திருக்கும். ஸோ இதுக்குள்ளார அதிகமாக கவனம் செலுத்த செலுத்த அவங்களோட எந்த எதிர்பார்ப்பும் எக்ஸ்பெக்டேஷன்ஸுமே அவங்களால ஃபுல்ஃபில் பண்ணவே முடியல. இதுக்கே நான் டைம் கொடுக்குற மாதிரி இருக்கு, இதுக்கே நான் மெசேஜ் கால்னு இருக்க மாதிரி இருக்கு, நான் மற்றதுக்கு எப்போ டைம் கொடுப்பேன்? ஸோ ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன் நிறைய டைம் ஆகியிருக்காங்க. அதிகமாக ஃபோன் பேசியிருந்தீங்க, அதிகமாக ஷேர் பண்ணீங்க, இல்லை நேரில் பேசியிருந்தீங்கனாலுமே அவங்களுடைய இந்த சைலண்டான எண்ணங்கள்ங்கிறது ஆரம்பத்தில் இருந்தே இருந்திருக்கு. ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, அது அவங்க உட்கார்ந்து பொறுமையாக ஒரு ஹெல்தியான வழியில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. ஆனால் அதை அவங்க பண்ணவே கிடையாது. அந்த கோபத்தோட வெளிப்பாடால் நிறைய வார்த்தைகள் போயிருச்சாங்க, அதுதான் இங்கே பிரச்சனை. அவங்க பேலன்ஸ் பண்ணியிருக்கலாம், உங்க கூட இருந்து லைஃப்ல ஏதாவது ஒரு 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 பேசி வச்சு லைஃப்ல 2 பேரும் இண்டிவிஜுவலாக முன்னேறி இருக்கலாம். ஆனால் அவங்க அதை பண்ணலை. அந்த கோபத்தோட விளைவு தான் இன்னைக்கு எல்லாமே மாறி மாறி போயிருக்கு. ஓகே, தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங். பைல் நம்பர் 3 ஜென்ரல் ரீடிங் பார்த்துட்டு வாங்க. பைல் நம்பர் 3 ஸ்ட்ரைட்டாக பிக்கப் பையில் வராதிங்க, உங்களுக்கு மீனிங் புரியாது. ஜென்ரல் ரீடிங்கோட கண்டினியூஷன் தான் இது வரும்.
ஃபைல் நம்பர் 3. ஃபைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் வந்து இவங்க உங்க கூட இருந்தப்போ மாறின மாதிரியான ஒரு உணர்வுகளை ஃபீல் பண்ணியிருக்க வாய்ப்புகள் இருக்கும். இவங்க ஒரு ஜென்ரலி ஒரு ரூடான ஒரு கேரக்டராக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டராக இருந்தாங்கன்னா உங்க கூட வந்ததுக்கு அப்புறம் அவங்க ரொம்ப சாஃப்டான பர்சனாக மாறி இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய அந்த ஒரிஜினலான அந்த கேரக்டர்லயே நிறைய மாற்றங்கள் அவங்களுக்கு வந்திருக்க வாய்ப்புகள் இருக்கும். உங்க கூட வந்தப்புறம், உங்க கூட இருந்ததுக்கு அப்புறம். அவங்க இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு பர்சன் வேற, உங்க கூட வந்ததுக்கு அப்புறம் இருந்த பர்சனே வேற. ஸோ நிறைய இடங்கள்ல வந்துட்டு இந்த இந்த உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் நடக்கிற இந்த டைம் முன்னாடி எல்லாம் ஒரு சில பேர் அவங்களுக்கு நிறைய யோசிக்க வச்சிருக்காங்க. இப்போ உங்ககிட்ட பேசினதை தாண்டி மற்ற பர்சன் கிட்டயும் அவங்க பேசியிருப்பாங்க. வெளியில ஒரு 4 இடத்துக்கு போயிட்டு வர இடங்கள்லாம் நிறைய விஷயங்கள் வந்து இவங்களை தூண்டி விடுற மாதிரியே ஒரு சில விஷயங்களை கேட்டிருப்பாங்க. ஆனா எதுவுமே வந்து உங்ககிட்ட பாதி விஷயம் சொல்லியிருக்க மாட்டாங்க. நிறைய மனசுக்குள்ளரே ரொம்ப நாட்களாக வந்துட்டு இவங்களுடைய ட்ரூ செல்ஃபை பத்தியே வந்து ஒரு சில கேள்விகள் வந்திருக்கும். நீ இப்படியே இல்லையே, நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்ல இருப்ப, நீ ஏன் இப்ப ரொம்ப வீக்கா இருக்க, இந்த ரிலேஷன்ஷிப் உன ரொம்ப வீக் ஆக்கிடுச்சா, நீ ஆளே மாறிட்ட, நீ இப்படியெல்லாம் இல்லை அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் ரொம்ப நல்ல சைடை ஏற்றி விட்டுருக்காங்க. நல்லா மேபி உங்களுக்கு ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்கும். வேற ஒரு சில பேருக்கு இதை பத்தி ஐடியாவே கிடையாது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பின்னாடி பேசியிருக்காங்க. நீங்க பாட்டுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு கனவு, ஒரு ட்ரீம், ஒரு லைஃப், ஃபியூச்சர்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கீங்க. அங்க பின்னாடி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அவங்களுடைய ட்ரூ செல்ஃபை பத்தி, அவங்களுடைய அந்த ஒரு அது என்ன சொல்லுவாங்க, இந்த ஈகோல வந்து டச் பண்றாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது வெறுப்பேத்துவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் ஒரு சில விஷயங்களை அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. பண்ணிட்டு நிறைய டைம்ல உங்ககிட்ட சைலண்டாக வந்திருக்கலாம். இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இவங்க லைஃப்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே அவங்க யூஸ் பண்ணினாவே அவங்க லைஃப்ல நிறைய நல்லதை பார்க்க முடியும். இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டு வந்தாதான் அவங்க லைஃப்ல ஒரு ஃபியூச்சர் இருக்குமா அப்படின்னா அப்படி கிடையாது தான். ஆனா வந்து இந்த ரிலேஷன்ஷிப் உங்களோட இருக்கிறப்பவே அவங்களால சாதிக்க முடியும், என்ன பண்ணணும்னு நினைக்கிறதோ முடியும். ஆனா அவங்களுக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம் அவங்க சுத்தி இருக்கவங்க புரிய வச்சது என்ன அப்படின்னா, நீ வீக் ஆகிட்ட, நீ இப்படிப்பட்ட ஆளே கிடையாது, இந்நேரம் நீ உன் லைஃப்ல எங்கேயோ போய் உட்கார்ந்து இருக்கணும், நீ அவ்வளோ தைரியமான ஒரு ஆளு, இப்ப ஏன் இப்படி இருக்க. ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகள் உண்மையிலே அவங்கள ரொம்ப வீக் ஆக்கிருச்சு. அவங்க வந்து இப்போ தான் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக இருக்கணும், நான் பழையபடியான பர்சனாக இருக்கணும், அப்படி இருக்கணும்னா வந்து உங்ககிட்ட இருந்து தள்ளி வந்தாதான் முடியும். ஸோ உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்த விஷயங்கள்ல நிறைய உங்களோட லவ் ஸ்டோரியிலே வந்து தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுதான் பிரச்சனை, அதுதான் பிரச்சனைன்னு இல்லை. உங்க கூட இருக்கிறப்பவே வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேலேயே உங்களுக்கு பின்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் போட்டு உட்கார்ந்து யோசிச்சு அதுக்கப்புறம் நடந்திருக்கு. ஆனால் அவங்களும் வந்து நிறைய வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணாங்க இடையில, இல்லைன்னா சொல்ல முடியாது. ஸோ சம்டைம்ஸ் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணாங்க. ஆனால் அவங்க வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ வந்து யோசிக்கிறாங்களோ அது ஓவர் திங்கிங்காக போயிடுது. இப்போ இதை பத்தி ஒரு அளவா யோசிச்சாங்கன்னா நேரம் பதில் எடுத்திருப்பாங்க. அந்த அளவை தாண்டி ஓவர் திங்கிங்கா யோசிக்கிறப்போ அந்த பாசிட்டிவான எண்ணங்களோட சேர்ந்து நெகட்டிவ் வந்துடுது. அப்போ நெகட்டிவ்னு ஒன்று இருந்தா அதுக்கு தான் அதிக பவர். அவங்க அந்த நெகட்டிவை தான் பிடிச்சிட்டு இருக்காங்க. சரி, ஒரு கட்டத்தில் வந்து நீங்கள் அவங்கள ரொம்ப ஒரு டாமினேட் பண்ணுறீங்க, ஒரு சில பேர்லாம் நீங்கள் அவங்கள ரொம்ப அடிமை மாதிரி வச்சிருக்கீங்கன்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த நபர்கிட்ட சொல்லி ஏற்றி விட்டுருக்கலாம். நீங்கள் நில்லுன்னா அவங்க நிற்கணும், உட்காருனா உட்காரணுங்கிற மாதிரி நீங்கள் கொண்டு போயிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்க வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து மோர் தேன் 1 பர்சன் கிட்ட நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒரு பர்சன் சொன்னாங்கன்னா அது அதோட நிப்பாட்டாம வேற இந்த பழைய ஃப்ரெண்ட்ஸோ இல்லை வேற பீப்புள் கிட்டயோ போயிட்டு ஒரு சில விஷயங்களுமே வந்து கேட்டு தெரிஞ்சிருக்காங்க. நான் எப்படி இருக்கேன், நான் முன்ன மாதிரி இருக்கேனா இல்லை எப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நார்மலாக ஏதோ சொல்லு அப்படின்னதுக்கு அவங்க என்னத்த சொன்னாங்களோ வந்து டெஃபினட்டா நீ மாறிட்ட, நீ இந்த மாதிரி இருக்கன்றத வந்து கேஷுவலாக அவங்க சொல்லியிருந்தாலும் அந்த டைம்ல அவங்களுக்கு இன்னொரு ப்ரூஃப் மாதிரி கிடைச்சிருக்கு உங்களுக்கு எதிராக, இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு எதிராக.
அவங்க உங்களுக்காக மட்டுமே வந்து வாழ்கிற மாதிரி நீங்கள் கொண்டு போயிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய காசிப்ஸ், நிறைய விஷயங்கள். இது வந்து என்ன அப்படின்னா, உங்கள் சைடில் இருந்தும் உங்களுக்கு பிடிக்காதவங்க இருக்காங்க, அவங்க சைடில் இருந்தும் பிடிக்காதவங்கன்னு இருக்காங்க. ஸோ எல்லாரும் சேர்ந்து என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க இந்த பாண்டிங்க்கு. ஆனால் ஒரு விஷயம் அதுதான், இவங்க ஆள் மனசு, இந்த பர்சனோட ஒரு ஆள் மனசில் வந்துட்டு நிறைய விஷயங்களை பதிய வச்சுட்டாங்க. இவங்க என்ன பல டைம் யோசிச்சிருக்காங்க, யோசிச்சாலும் திரும்ப திரும்ப ஆரம்பத்த இடத்துக்கே வந்து நின்றுருக்க வாய்ப்பு இருக்கும். பார்ப்போம். ஆனால் இவங்களுக்கு அட்வைஸ் கொடுத்தவங்களும் சரி, இவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணவங்களும் சரி, உங்க மேல இருக்கிற கோவங்கள்ங்கிறத தாண்டி அவங்க மேலேயுமே வந்துட்டு, இப்போ இந்த நபர் இருக்காங்கல்ல உங்க பர்சன், அவங்க மேலேயுமே ஒரு சில வெறுப்பு, ஒரு சில கோவம், ஒரு சில ஜெல்லஸ், பொசிசிவ்னஸ்னாலையும் பண்ண மாதிரி தான் இருக்கு. இது அவங்களுக்கு நல்லது செய்யறேங்கிற ஒரு இதுலையுமே வந்துட்டு இல்லை, அங்கேயுமே வந்துட்டு ஓகே நீ மாட்டு அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ ஸ்ட்ரைட்டாக வந்து தப்பாக சொல்லாமல் அப்படியே நல்லபடியாக சொல்லி பிரிக்கிறது. இந்த மேனிப்புலேஷன் கேம் எல்லாம் நல்லா பண்ணுவாங்க இந்த பர்சன் சுற்றி இருக்கவங்கலாம், அதை தான் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி ஃபீமேலாக இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஆனால் அந்த இவங்களுக்கு ஏற்றி விட்டாங்க பார்த்தீங்களா, சொன்னாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து முழு நாலேஜ் கிடையாது. அதுதான் இங்கே ட்விஸ்டே. இந்த பற்றி ஒரு முழு நாலேஜே இல்லாமல் தெரிஞ்சதை வச்சு மட்டுமே சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க 2 பேருக்கும் உள்ள நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குது, அது பாதி பேர்த்துக்கு தெரியாது. என்னென்ன விஷயங்கள் வெளியில் தெரியுதோ அதை வச்சு தான் ஏற்றி விட்டுருக்காங்க. ஸோ அது இவங்களுக்குமே வந்துட்டு ரொம்ப இதாக இருக்கு. சரி, உங்கள் மேலே வந்து நீ ஒரு பாசிட்டிவான அன்பு பாசம்னு அவங்க பார்த்த பார்வையை ஒரு நெகட்டிவ் மாதிரி பார்க்க வச்சுருக்காங்க. அவங்க ஒரு கட்டத்தில் அப்படி பார்த்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு என்ன சொல்கிறது, இப்போ ஒரு பிரம்ம மாதிரி, அது என்ன வார்த்தைகள் எனக்கு அது கரெக்டாக சொல்ல தெரியல. பட் ஆனால் அவங்க அந்த பிடிக்காதவங்க சொல்லி கொடுத்தாங்கல்ல, அதே விஷனில் இவங்க பார்த்துருக்காங்க. அதுதான் வந்து இங்கே பிரச்சனையே. ஆனால் இந்த நபருக்கு ரொம்ப லேட்டாக தான் உண்மை தெரியும். இதெல்லாம் ட்ரிகர் ஆகிதான், இந்த மாதிரியெல்லாம் ஏற்றி விட்டு தான் அப்படி ஆகியிருக்குன்னு ரொம்ப லேட்டாக உண்மை தெரியும். ஸோ உண்மையில யார் அந்த டார்க்கான ஒரு பர்சன், டார்க் ஷேடோ யாருங்கிறது நீங்களா இல்லை ஏற்றி விட்டவங்களாங்கிறதே அப்புறம் தான் தெரியும். ஸோ ஆனால் நிறைய டைமில் வந்துட்டு அவங்க உங்களை அந்த பார்த்த பார்வைகள், அந்த புரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து வேறு, நீங்கள் இங்கே ஒன்று நினச்சி கனவு காண்டுட்டு இருப்பீங்க. ஆனால் உங்களோட லவ் ஸ்டோரிக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் வந்துட்டு ரகசியமாக இருந்திருக்குது. Okay, so that's all for pile number 3. Thank you.